தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் போன்ற பொறுப்புகளில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இணைந்திருக்கிறாங்க. தாய் கழகத்தோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் இணைந்திருக்கோம் அப்படின்னு. இது சார்ந்து பேசுவதற்காக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்காங்க. கரு நாகராஜன் சார், அதிமுகவில் மிக முக்கியமாக இருந்தவர், என்டிஏ அலையன்ஸில் மிக முக்கிய பங்காற்றியவர். அவர் இப்போ திமுக கூட்டணியில் திமுக கட்சியிலே தன்னை இணைத்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் நேரத்தில்? இது தேர்தல் நேரத்து ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறேன். ஒருவேளை தேர்தல் இந்த நேரத்தில் வராமல் இருந்திருந்தா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருப்பார், இன்னும் எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பார் என்று நமக்கு தெரிய வரும். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பெரியகுளம் என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில முதலமைச்சராக அமருகிற வரை அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய மகன் திரு அன்பு தம்பி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் எம்பி பதவி கொடுத்து, முதலமைச்சர் பதவி கொடுத்து, அமைச்சர் பதவி கொடுத்து பல்வேறு பெருமைகளை அந்த கட்சி அவர்களுக்கு செய்திருக்கிறது, சேர்த்திருக்கிறது. இன்று முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் வாழ்க்கை கிராமத்தில் தொடங்கியதிலிருந்து நேற்று வரை எந்த ஒரு இயக்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து, கோட்பாடுகளை எதிர்த்து அவர் அரசியல் செய்தாரோ அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று எடுத்திருப்பது ஆச்சரியமளிக்கிறது. அவர் எந்த வழியிலே செல்ல வேண்டும், தன் அரசியல் பயணத்தை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய உரிமை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. இருப்பினும் இதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் தங்களுக்கான நிலை, தங்களுடைய தனிப்பட்ட சுய வெறுப்புகளுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது மாற்றப்படுவதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. கட்சியிலே அவர் கட்சியை ஒருங்கிணைக்கிற முயற்சியிலே அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த கட்சியிலிருந்து மற்ற தலைவர்கள் அவரோடு ஒன்றிணைந்து பணி செய்யாமல் ஒரு சூழல் உருவாகி இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் ஒரு பெரிய தலைவர், அவருக்கென்று தமிழகம் முழுவதும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவருடைய சக தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு ஒரு கட்சியை கூட உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சக்தி அண்ணனுக்கு இருக்கிறது. இருப்பினும் அவர் என்றைக்கு அரசியலிலே ஈடுபட தொடங்கினாரோ அன்றிலிருந்து அவருக்கு எதிர் முகாமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை இணைவது என்பது இன்றைக்கு இருக்கிற அரசியல் காரணங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், அதிமுகவிலேயே வந்து விலக்கி வைக்கப்படுகிறார், என்டிஏ கூட்டணியிலும் அவருக்கு இடமில்லை. அப்படிங்கும் போது அவருக்கு அதுதானே ஒரு சான்ஸா இருக்குது. இது என்ன, இது சான்ஸ்னா இந்த சான்ஸ்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறது எனக்கு புரியல. வேற வாய்ப்புகள், வேற அந்த 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 சான்ஸ் வாய்ப்புங்கிறது எப்படி வேணுமானாலும் நான் மாற்றிக்கொள்ள முடியுமா? யாரோடு யார் சேரலாம், யாரோடு யார் சேரக்கூடாது என்ற ஒரு காரணம் மட்டும் அரசியலில் இல்லாமல் போய்விட்டது. அரசியலில் மற்ற எல்லாவற்றிலும் நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் இருப்பார்கள். ஆனால் அரசியலில் மட்டும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் தான் இப்படிப்பட்ட முடிவுகளை கூட பல்வேறு தலைவர்கள் எடுக்கிறார்கள். கட்சி தொண்டர்களுடைய நிலை என்ன? பல கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கட்சி தொண்டர்களுக்கென ஒரு முடிவு எடுக்கப்பட எந்த நேரத்திலும் வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை. இதுக்கு ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளில் மற்றவர்களை விட ஒரு முதலமைச்சர் அந்தஸ்தில் இருந்த தலைவர் என்ற ஒரு காரணம் தான் இதற்காக நாம் ஆதங்கப்பட வேண்டியது இருக்கிறது. எப்படி இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, அது அவருடைய உரிமை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு எடுக்கிற முடிவை மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள் என்பது முடிவுக்கு பிறகுதான் தெரியும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.